வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 8. மாட்டுக்காரருக்கு மழையினால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. மாட்டுக்காரர் காலையில் எழுந்ததும் மாட்டுக்கு தீவனம் செலுத்தி கொண்டு மாட்டையிடம் பராமரித்து கொண்டிருக்கார். மாட்டுக்காரர் மாடு இப்போ அதிகமாக பால் தருகிறது, இதனால் எனக்கு வருமானம் அதிகம் வருகிறது என்று மாட்டுக்காரர் மாடியிடம் பேசிக்கொண்டு இன்னொரு மாடு என்ன வாங்குமா என்று யோசனையில் இருந்து கொண்டிருக்கிறார். மாட்டுக்காரர் மாட்டின் பாலை எடுத்துக்கொண்டு பெரியவரை பார்க்க சந்திக்க செல்கிறார். பெரியவரிடம் மாட்டுக்காரர் பேசுகின்றார். பாலை பெரியவரிடம் மாட்டுக்காரர் கொடுத்தார். பெரியவர் மாட்டுக்காரியிடம் விலை குறைந்த காய்கறிகள் சந்தையில் விற்கின்றாயாமே, நானும் கேள்விப்பட்டேன் என்று கூறும்போது மாட்டுக்காரர், ஆம் ஐயா, உங்களிடம் இருந்த காய்கறிகள் விதைகளை சேகரித்து விவசாயம் செய்து சந்தையில் காய்கறிகள் விற்பனை செய்கிறேன் என்று கூறுகின்றார். மாட்டுக்காரர், சந்தோஷம், இது போன்ற நீ முன்னேற வேண்டும் என்று நல்ல ஒரு முயற்சி என்று பெரியவர் மாட்டுக்காரரிடம் பேசுகிறார். மாட்டுக்காரர் விவசாயம் செய்து கொண்டு இடத்திற்கு காய்கறிகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். மாட்டுக்காரர் காய்கறிகள் அறுவடை செய்த பிறகு பாலும் காய்கறியும் எடுத்து மாட்டுக்காரர் சந்தைக்கு செல்வோம் என்று மாட்டுக்காரர் சந்தையில் இன்றைக்கு நான் ஒரே விலையில் தான் விற்கப் போகிறேன். சந்தைக்கு வெளியில் இருந்தால் நான் காய்கறியும் பாலையும் விற்கப் போகிறேன். உள்ளே சென்று அவர்களுக்கு என்னிடம் பிடிக்கவில்லை, என்னிடம் சண்டம் வருகிறது, கோவப்படுகிறார்கள் என்று சந்தைக்கு வெளியே இருந்து பாலையும் காய்கறி விற்க வேண்டும் என்று மாட்டுக்காரர் சந்தைக்கு வெளியே இருந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் சந்தைக்கு வெளியே இருந்தாலும் அவரிடம் கடையில் கூட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வருமானம் அவருக்கு நல்ல முறையில் அதிகமாக தேடிக்கொண்டு வருகிறது. மாட்டுக்காரர் சந்தோஷம் அடைந்து வருகிறார். நல்ல காய்கறிகள் எங்கு விற்றாலும் வருமானம் தேடி வரும் என்று மாட்டுக்காரர் நம்புகிறார். வருமானம் தேடி பிறகு மாட்டுக்காரர் வீட்டுக்கு செல்லும் என்று நினைக்கும் போது அவர் கடையில் இருக்கும் போதே மழை பொழிகிறது. மாட்டுக்காரர் என்ன செய்யலாம் என்று யோசனையில் இருந்து கொண்டு இருக்கிறார். மழை நின்ற பிறகு வீட்டுக்கு செல்லும் என்று பார்க்கும்போது மழை நிற்கவே இல்லை. மாட்டுக்காரர் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டுக்கு செல்வோம் என்று மழையில் நனைந்து கொண்டு செல்கிறார். வீட்டுக்கு சென்றவுடன் காய்கறி செடியிடம் பார்த்த இடம் காய்கறி செடியிடம் மழையில் நனைந்து வீணாகி கொண்டு இருக்கு. மாட்டுக்காரருக்கு என்ன செய்வென்று தெரியவில்லை. மழை அதிகமாக பொழிந்து வருகிறார். மழையின் அளவு அதிகமாக இருந்து கொள்கிறது. செடியில் மழை தேங்கி இருப்பதால் தண்ணீர் அதிகமாக தேங்கிக் கொண்டு இருக்குது. மாட்டுக்காரர் மண்ணிடம் அணை கட்டுவோம் என்று அணை கட்டி கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரர் இருந்தால் மழை அளவு குறையாமல் அதிகமாக பெய்து கொண்டு இருக்கிறது. மழையின் அளவு அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. வெள்ளம் ஏற்படுகிறது. வெள்ளத்தின் போது காய்கறி செடிகள் வீணாகி கொண்டு தண்ணீரில் அடித்தடித்து ஓடுகிறது. மாட்டுக்காரருக்கு என்ன செய்வது என்று தெரியல. மாட்டுக்காரர் முழுகும் வரை தண்ணீர் இருந்து கொண்டு இருக்கிறது. வெள்ளம் அதிகரித்து வருகிறதா, காய்கறிகள் அனைத்தும் வெள்ளத்தில் இழுத்து ஓடுகிறது. மாட்டுக்காரர் அது பார்த்து கொண்டு ஆச்சரியத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். மழையின் அளவு குறையும் என்று மாட்டுக்காரர் பார்த்து கொண்டிருக்கும். மழையின் அளவு குறையவே இல்லை. மாட்டுக்காரர் என்ன செய்வது என்று பார்த்து கொண்டு வீடுகள் நனைந்து கொண்டு இருக்கிறது என்று பாத்திரங்களை மழை தண்ணியில் வைத்து கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரர் இப்படி நடக்கணும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மழையின் அளவு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அதிகமாக இருந்து என் காய்கறிகள் எல்லாம் வீணாகி கொண்டு இருக்குது. இன்றைக்கும் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. காய்கறிகள் விற்று இப்போதான் நான் முன்னேறலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்போதான் என்னிடம் வருமானம் தேடி வரிகொண்டு இருக்குது. இப்போது என்னோட வேலையெல்லாம் போய் நான் காய்கறிகள் மற்றதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ நான் என்ன செய்வது என்று தெரியாமல் சோகத்தில் உள்ளாக்கி கொண்டிருக்கிறார் மாட்டுக்காரர். இருந்த வேலையும் போயிட்டு மாட்டுக்காரருக்கு என்ன செய்யும் என்று தெரியாமல் நாம் முன்னேறினால் ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று மாட்டுக்காரர் யோசனையில் இருந்து கொண்டு இருக்கிறார்.